ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இந்த ரெண்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ நிறைய வியூஸ் இருக்கும். ஸோ அதனால் இதை பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நம்பிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 3 டாபிக். ஸோ வழக்கம் போல் ட்ரெண்டிங்காக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் டாப்பிக்கே இலங்கை தமிழர்களை வைத்து வியாபாரம் நடத்துகிறீர்களா? உணர்வுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் மதிக்க மாட்டீங்க. உணர்வுகளை வைத்து விற்பனை பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி கண்ணீரை பார்த்தீங்கன்னா அதை விற்கிறீங்க, டிஆர்பி எடுக்கிறீங்க. இலங்கைனாலே அனுதாபத்தெலாம் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ஒன்று கிளம்பியிருக்கு. என்னடா சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க, நம்ம எப்பயுமே திறமைக்கான ஒரு வேல்யூ தான் பார்க்குறோம். ஆனால் ஒரு சில பேர் எண்ணம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மாதிரி ஒரு கரை படிந்த ஒரு மனதாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது மனது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதை பற்றின ஒரு இன்டெப்த் டிஸ்கஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஊரை விட்டே எஸ்கே கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா பற்றி விட்டுருவாங்க போல தெரியுது யூரோப்பில். ஏன்னா நிறையா கேடுகட்ட ஒரு சமூகம் இருக்கும் பொழுது என்னதான் ஒருத்தன் நல்லது பண்ணாலும் அவனை புல் பண்ணுறதுக்கு தான் இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிருஷ்ணாவோட இதில் நடந்திருக்கு. ஸோ 2-3 வீடியோஸ் டிலீட் ஆகிருக்கு. ஏண்டா அது அப்படின்ற மாதிரி அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, நிலவரம் என்ன அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு. உண்மையிலேயே இந்த ஜீ தமிழ், இந்த ரியாலிட்டி ஷோஸ் எல்லாமே வியாபார நோக்கத்தோடு தான் பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலேயே வாய்ப்பு கொடுக்கறது பண்ணுறாங்களா என்னன்னே புரியலையே. ஒரு சில பேர் ரொம்ப டெப்த்தாக பேசுகிறாங்க. எங்களால் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ண முடியல அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் விளக்கமாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் ஒரு புரிதல் கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணால் கரெக்டு, இப்படி பண்ணால் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்காங்க. ஸோ அதனை நம்ம பார்த்தீங்கன்னா அருமையாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வழக்கமாக நான் சொன்ன மாதிரி லைக்கும் சப்ஸ்கிரைபும் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறையா பேக் டு பேக் வீடியோஸ் நல்லா பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி யாழ்ப்பாண தமிழர்களோ இல்லை இலங்கை தமிழர்களோ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் சொன்னாங்க. பட் அதுக்கடுத்து தமிழ்நாடு மக்கள் தான் இந்த பிரசாந்த் அப்புறம் சபேசன் அவர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பேக்ரவுண்டு. பின்னாடி அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்துல வீசா கிடைக்காம ஒருத்தர் கஷ்டப்படுறாரு. அவங்களுக்கு வீசாக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு நம்ம பிரசாந்துக்கு. இன்னொரு பக்கம் சபேசன் அவர்களுக்கு கையில் காசு கிடையாது, ஒரு ரெகக்னேஷன் கிடையாது எங்கேயுமே. ஆனால் இங்கே தமிழக மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு அடையாளம் கொடுத்து அங்கே அவருக்கான ஒரு உதவி கிடைச்சி அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. ஓகேங்களா? ஸோ அவர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறார். அது அதுக்கடுத்து சம்பவம் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களை வைத்து வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் குற்றச்சாட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்க முடியுது. அதாவது இவர்களுடைய கண்ணீரை வைத்து விற்பனை செய்து ஜீ தமிழ் வருமானம் இயக்குகிறது, டிஆர்பி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அடிப்படை ஒரு பேசிக் ஒரு அறிவு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை பேசுவது அப்படிங்கிறது எனக்கு காமெடியாக இருக்குது. என்னடா அது அப்படின்ற மாதிரி. இதோடு நிறுத்திக்கோங்க, இனிமேல் ஏதாவது பண்ணீங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு. நான் ஒன்று கேட்குறேன். இப்போ இலங்கை தமிழர்களோ இல்லை எங்கேருந்து நீங்கள் வந்திருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஷோ பண்ணுறாங்க, அதில் உங்கள் கண்ணீரை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எதுக்குடா வரீங்க கிளம்பி? கூப்பிடும் போதே வேணாம் அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு அங்கே இருக்கிற ஒரு செட் ஆஃப் இதில் உங்களால் வளர முடியல. அந்த ஒரு ஏக்கத்தில் என்ன பண்ணுறீங்க? சரி, அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு போனோம்னா இந்த ஒரு ஷோ இருக்குது, ஜீ தமிழில் நம்ம பிரபலமாகலாம், நம்மளும் பிரபலமாகவும் நம்மளை பற்றியும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்ற ஒரு ஸ்டாம்பியம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஏகப்பட்ட பேர் கிளம்பி வராங்க. நான் இலங்கை மட்டுமே நான் இங்கே மையப்படுத்தி பேசலை. மலேசியாவிலேருந்து வராங்க, சிங்கப்பூர்லேருந்து வராங்க, ஜெர்மனிலேருந்து கூட வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஜெர்மனிலேருந்து ஒரு பொண்ணு பிக் பாஸ்க்கு மாடலாக இருக்கிறவங்க வந்துட்டு போனாங்க, இங்கே பிக் பாஸ் போட்டியாளராக வந்துட்டு போனாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடும் கண்டிப்பாக தேவைப்படுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியா? அது நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நீ சொல்வதற்கு உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஏன்னா இப்போ அதற்காக இப்போ கூவி கொண்டிருக்காங்கல்ல, நாங்கள் எங்கள் நாட்டில்
ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, ஒரு போர் நடக்கும் பொழுது யாரும் வந்து வரவில்லை அப்படின்னு சொல்லி கூவிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிறு வண்டுகள் எல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக கூவி கொண்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் ஒரே ஒரு கேள்வி தான். நீ ஒரு வீடியோ இப்போ போட்டிருக்கல, இதே பிரச்சனையை எடுத்து பேசி அதுக்கு நான் வீடியோ பார்க்குறதுக்குள்ளே 10 ஆடு ஓடுது, ரெவன்யூ வருது, வருமானம் வருது. ஸோ நீ யோசிச்சு பாரு, சிம்பிளாக இருக்கக்கூடிய உன்னோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய ஒரு போன யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுக்கே 10 ஆடு தேவைப்படுது அப்படின்னா, ஜீ தமிழ் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் அவங்களுடைய ஸ்பான்சர்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்கள அந்த ஆடியன்ஸை ஃபுல் பண்ணணும், எத்தனை விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கொண்டு வர்றதற்கு இலங்கை மக்கள், இலங்கை தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் கண்ணீர் வர்றது வச்சு அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறது கிடையாது. எல்லாருடைய அப் அண்ட் டவுன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் காட்டி வியாபாரம். ஏன்னா மக்கள் வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபேமிலிலையும் இந்த சீரியல் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்போ சீரியல் எடுக்கிறாங்க, சீரியலில் இந்த மாமியார் மருமகள் கொடுமை அப்படிங்கிறது ஒரு சில வீடுகள் நடக்கும், அப்போ கனெக்ட் ஆவாங்க, அப்படி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து ஏற்கனவே நடந்த உண்மை கதை தான். இப்போ பிரசாந்த் சொன்னதாக இருக்கட்டும், சபேஷன் சொன்னதாக இருக்கட்டும், எல்லாம் உண்மை தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த இதை வச்சு இம்பேக்ட் பண்ணி ஓகே இதை கொஞ்சம் டிஆர்பிக்கு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? நீ ஒரு போன 10 நிமிஷம் வீடியோக்கே 10 ஆடு வைக்கிற, அப்போ அவன் அவ்வளோ ஒரு ரெவன்யூ, அதாவது ஜீ தமிழோடைய ஒரு ஷோவுக்கு 5 கோடி ரூபா ரெவன்யூ, 3 to 5 crores அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஷோ முடியும் பொழுது, இந்த ஜீ தமிழ் சரிகமபா சீனியர்ஸ் வந்து முடியும் பொழுது அந்த வருமானம் ஜீ தமிழுக்கு வந்து 100 to 150 கோடி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் தருவாயில் அப்படிப்பட்டவங்க எவ்வளோ ஸ்பான்சர்ஸ் வந்து நீங்கள் எதுக்கு வந்து எவனுமே வந்து பார்வையாளர் வரல அப்படிங்கிறப்ப அவன் யோசிப்பான்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்க யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தாங்க, ஆஹா ஓஹோ அவங்களுடைய கஷ்டம், அதை மட்டும் வச்சு வியாபாரம் பண்ணல. தமிழ்நாட்டில் அந்த ஷோலேயே ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க, அவங்களுடைய கணவர் அவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோமாவில் இருக்கார். ஸோ அவருக்கு எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் அவருக்காக நான் பாடி வெற்றி கோப்பையை எடுத்துக்கொண்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அப்போ அதையும் வியாபாரம் பண்ணுறாங்களா? அதாவது அப்படி கிடையாது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், எந்த இதுலேயும் வந்து உங்களுடைய கண்ணீரை வைத்து வியாபாரமாக்கி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டி உங்களை வந்து இழுத்து டிவி வந்து ரெவன்யூ சம்பாதிச்சு போயிட்டு இருப்பா, அது வந்து அவங்களுடைய பாயிண்ட். ஆனால் உங்களுக்கு திறமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றியாளராகவோ இல்லை நீங்கள் அந்த துறையில் வேற லெவல்லையோ வர முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆணித்தரமான பாயிண்ட். இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறீங்க? அதாவது நான் கண்ணீரை காட்டாமல் நான் வந்து இது பண்ணுவேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபேசன் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தொலைக்காட்சியில் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார், 2ஆம் பிரைஸும் வந்து வென்றிருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சபேசன் அப்படின்றவர் யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, இலங்கை தமிழர்களை தவிர. இதை உலக அளவில் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் சபேசன் அப்படின்றப்ப சுவிட்சர்லாண்டில் ஃபோன் பண்ணாலும் தெரியும், ஜெர்மனியில் ஃபோன் பண்ணாலும் சரியாக பல சபேசன் அந்த பையன் பார்த்தேன் அப்படின்றாங்க. அந்த ஒரு ரீச் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு வர்றது தான் ஜீ தமிழோடைய இது. உங்களுக்கு கிடைக்கிறது ரீச். இப்போ சபேசன் வந்து அந்த மெடலை தூக்கி போட்டு ஒரு அழுதாரு பார்த்தீங்களா, அது வந்து இது வரைக்கும் நம்ம இலங்கையில் என்னென்னமோ பண்ணியிருக்கோம், நம்ம நாட்டில் எதுவுமே ரெகக்னேஷன் பண்ணலையே. 2 பிரைஸ் வச்சாங்க. ஏன்னா இலங்கையில் அந்த தொலைக்காட்சி சொல்கிறீங்கள நீங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையை மட்டும் நான் இங்கே மையப்படுத்தி பேசலை. இதே மாதிரி நீங்கள் எந்த சின்ன தொலைக்காட்சி கூட எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் கூட ஏதாவது ஒரு தொலைக்காட்சி எடுத்துக்கோங்க, அந்த தொலைக்காட்சியில் வேலை பார்க்குறாங்க ஒருத்தவங்களுக்கு என்னடா அது நமக்கு எந்த ஒரு க்ரோத்தே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதே நான் விஜய் டிவி உள்ளே போயிட்டு வர்றப்ப ஆஹா நம்மளை சுற்றி இவ்வளோ கேமராவா, ஆஹா இவ்வளோ தூரம் நமக்கு ரீச்சா அப்படின்ற மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கண்கள் கலங்கும், நம்மளுடைய கஷ்டத்தை பகிர்வோம். அதான் அவங்க வந்து டிஆர்பி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உருவிடுறாங்க. இது அங்கே மட்டும் நடக்கலை. இலங்கை தமிழர்களை மட்டும் மட்டப்படுத்தியோ இல்லை யாழ்ப்பாண தமிழர்களை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அனுதாபத்தின் அடிப்படையிலோ அதை வந்து பண்ணலை. தமிழ்லையும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவங்க பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பிக் பாஸ் அப்படின்ற ரியாலிட்டி ஷோ இருக்குது. அந்த ரியாலிட்டி ஷோ கிடையாது, 95% ஸ்கிரிப்டட். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்று ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து வந்திருப்பாங்க, அது வந்து பயங்கரமான ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஸ்கிரிப்டும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதை போயிட்டு வந்தவங்க எல்லாத்தையும் நீங்கள் கேட்டாலே தெரியும். அது வந்து பார்ஷியலி ஸ்கிரிப்டட். அதாவது ஸ்கிரிப்டடுக்கும் பார்ஷியல் ஸ்கிரிப்டடுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்கிரிப்டட்னா நீங்கள் முழுக்க நீங்கள் என்ன பேசணும் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க. இது அப்படி கிடையாது. உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையா பிக் பாஸ் என்ன பண்ணுவார்னா, உங்கள் 2 பேரையும் ஒரே டீமில் போடாமல் ஆப்போசிட் டீம் போட்டு இவன் இதோட எதில் பெஸ்ட்டு, அவன் அதோட எதில் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் 2 பேருக்கு இக்னைட் பண்ணி அதில் ஒரு கண்டென்ட் எடுத்து அதில் ஒரு எமோஷன்ஸ் கேரி பண்ணி அதை மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி அப்படி ஒரு கண்டென்ட் எடுக்கிறது தான் அவங்களுடைய ஒரு வேலையே. ஸோ சின்ன யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, இல்லை சோஷியல் மீடியாவில் அந்த ஒருத்தன் பேசுகிறான், பேர் எனக்கு தெரியல, அந்த சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான் பார்க்குறதுக்கு. அவன் சொல்கிறான், நம்ம சோஷியல் மீடியாலேயும் எனக்கு வந்து ஏன் நான் லைக் சப்ஸ்கிரைப் கேட்குறோம் அப்படின்னா என்னை வந்து ஒரு வேல்யூவாக கொடுப்பாங்க,
நான் அடுத்த லெவலுக்கு போகணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு முன்னேறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற, ஆடு போடுற, மக்களை வந்து பார்க்க சொல்கிற அப்படிங்கிறப்ப நீ முதல்ல யோக்கியனாக இருந்த அப்படின்னா, உண்மையிலேயே உன் நாட்டுக்காக பிரச்சனைக்கு பேசுகிற அப்படின்னா மானிட்டேஷனை ஆன் பண்ணாமல் நீ வருமானத்துக்கு வரல மூடிக்கிட்டு நான் எதுவுமே போட மாட்டேன், நான் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மக்களுக்காக பேசுன்னு சொல்லி உட்காந்து பேசு. எவனுமே அந்த மாதிரி பண்ண மாட்டான். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வாழ்வாதாரம், பொருளாதாரம் எல்லாருமே வந்து வேணும். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கூட ஓசியில் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் சொல்கிறேன். எல்லாருமே அப்படிதான். இங்கே தமிழ்நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய இந்த இப்போ தாமரை செல்லின்னு ஒருத்தவங்க பிக் பாஸில் வந்தாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை காட்டலையா? ரோட்டில் கரகம் ஆடிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிங்கர் முத்துச்சிற்பி அவர்கள் தாமரை செல்வி வந்து பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தினாங்க. அப்போ கண்ணீரில் இருந்தாங்க, நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னாங்க. அமீர் சொல்லலையா, பிக் பாஸில் கலந்துக்கிட்டாரு அமீர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் தாயை வந்து எரித்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி கொடூரமான ஒரு விஷயத்த வந்து சொன்னார். அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ தர்ஷனா இருக்கட்டும், லாஸ்லியா இருக்கட்டும், இலங்கையிலேருந்து வந்த லாஸ்லியாக இருக்கட்டும், அவங்களும் வந்து அவங்களுக்கான அந்த வெளிச்சம் கிடைக்கிற வரைக்கும் இங்கே அவங்கள நாங்கள் இப்படிலாம் இருந்தோம், இப்போ இப்படி இருக்கோம், எங்கள் வாழ்க்கை மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஜெயிக்கிற வரைக்கும் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ரொம்ப பொண்ணு கஷ்டப்படுறா அப்படிம்பாங்க. ஜெயிச்சிட்ட பிறகு என்ன மாறிட்டா, உடுப்பு வேறு மாதிரி உடுத்துறாளே, வேறு மாதிரி கதைக்கிறாளே அப்படின்ற மாதிரி அவங்களே பொறாமப்படுறது. இந்த மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இதையெல்லாம் வந்து நீங்கள் நிறுத்தி கொண்டு கீழ் ஜாதிலேருந்து ஒருத்தன் வரான், மேல் ஜாதிலேருந்து ஒருத்தன் அப்படிலாம் பார்க்காம திறமைக்கான ஒரு மதிப்பு, திறமைக்கான ஒரு அங்கீகாரம், அவன் எப்படி இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த லெவலில் இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்தாலும் சரி, திறமை இருந்தால் எங்கேனாலும் போய் பொழைச்சிப்பான். சரியா? இது வியாபாரம், இதை விட்டுருங்க. எல்லாருமே அதை தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கான அந்த பல்ஸ் வர்றதுக்கு என்னாலும் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது ஜி தமிழுக்கு வந்து டிஆர்பி எடுக்கணும் அப்படின்னா ஈழத்துலேருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு வருவாங்களாம், அவங்களுக்கு அந்த கதையை கேட்பாங்களாம், அந்த கதையை வந்து அழுக வைப்பாங்களாம், ஒரு பாட்டை போடுவாங்களாம். அதாவது சமையல் குறிப்பு மாதிரி அந்த அம்மா வந்து ஒரு கமெண்ட் போட்டுருந்துச்சு. நான் சொல்கிறேன், அது ஈழத்தமிழர்கள் மட்டும் கிடையாதுமா, இங்கே இருக்க லோக்கல் எங்களை மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களுக்கும் நான் கதையை சொல்லும் பொழுது எங்கள் அம்மா எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நானும் உருக்கமாக தான் போய் பேசுவேன். ஏன்னா அதுதான் கனெக்ட், எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை வைத்து தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. எமோஷன் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது, எப்பயோ செத்து போயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு அவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், அது ஒரு வியாபாரம். சின்ன சின்ன யூடியூப் சேனல் பண்ண என்னுடைய காணொலி நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது கூட வியாபாரம் தான். நான் இவ்வளோ நேரம் வந்து மூக்க பிடிக்க பேசுகிறேன் அப்படிங்கிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்வாதாரம் இருக்குது, நான் சாப்பிட்ணும் அப்படின்றது விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எவனாலையும் வந்து ஆணித்தரமாக பேச முடியாது. அப்புறம் அப்படி நீ பேசுன அப்படின்னா அப்போ அவன் சம்பாதிக்கிறானா, அப்போ நீ என்ன பண்ணுற கேட்டால் நான் ஒழுங்கான கண்டென்ட் தான் பண்ணுறேன், அவனும் ஒழுங்கான கண்டென்ட் தான் போடுறான். அவன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறான், அவனுடைய ஸ்பான்சர்ஸ் பெருசு, உன்னுடைய ஸ்பான்சர்ஸ் சிறுசு. இப்போ இலங்கை தொலைக்காட்சின்னு சொன்னாங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடையாது. பட் ஜீ தமிழில் ஒரு ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர்றாங்க. ஸோ அதற்கான ஒரு ரேஞ்சினால நாங்கள் வந்து இலங்கையை விட்டு கொடுத்துட்டு நாங்கள் அங்கே போவோம் அப்படின்னு கிடையாது. அவங்க எங்கே போனாலும் வந்து அவங்க வந்து இலங்கை தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ லாஸ்ட்லியாக ஜெயிச்சாங்களோ தோத்தாங்களோ இலங்கை அப்படின்றதான் சொல்கிறாங்க. தர்ஷன் இப்போ அடுத்தடுத்து படம் பண்ணுறார். முகேன் ராவ் மலேசியாவிலேருந்து வந்தார். ஸோ அவருக்கான இங்கே அங்கீகாரம் கொடுக்கலையா? ஏன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கே வந்தார், இங்கே அவருக்கான அங்கீகாரம் கொடுக்கலையா? தமிழ்நாட்டு மக்கள் எப்பயும் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இங்கே வந்து யாரையும் வச்சு டிஆர்பி எடுக்கணும், நாங்கள் வந்து இன்னொருத்தவங்களை வச்சு சம்பாதிக்கணுன்றதான் கிடையாது. அவங்களே வந்து இந்த இடத்துல வந்து சென்னைக்கு வந்தாங்க அப்படின்னா சென்னை போடா வெண்ண அப்படின்ற மாதிரி சொல்லாது. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திறமை இருந்தால் வாழ வைக்கும். அதற்கு உதாரணம் ஏகப்பட்டது விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதை பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ அதனால் இதை வைத்து நீ வந்து 2009 நடந்த ஈழத்துக்கு ஒரு போராட்டம் நடந்தப்போ, இல்லை ஒரு போர் நடந்தப்போ நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, சேனலை வச்சு எங்கே ரன் பண்ணுறீங்க இப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறது எனக்கு தெரிஞ்சு வேல்யூபுளாக இல்லை. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தன் சம்பாதிக்கிறான், நம்மளும் வந்து சம்பாதிக்க முடியலையே, நம்ம ஏதாவது வீடியோ பண்ணி இதை வச்சு தான் வச்சு ஏதாவது பொழப்பு நடத்துவோமா? அவனுக்கு உண்மையான அக்கறை கிடையாது. அதை வச்சு சம்பாதிச்சா வியூ வரும் அப்படின்றதுக்காக தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அந்த டைமில் அது வேறு விஷயம். இப்போ தான் சோஷியல் மீடியா பயங்கரமாக எவால்வ் ஆகிருக்கு. இப்போ தான் டிவியில் இருக்கிறவங்க ஃபேமஸ் ஆகிருக்காங்க, சினிமாவில் இருக்கிறவங்க டிவிக்கு வராங்க. ஏன் நம்ம கமல் சாரே சினிமாவிலேருந்து டிவிக்கு வந்துட்டார். ஏன் நிறைய பேர் சொல்லலாம் நம்ம உதாரணத்துக்கு. இப்போ தான் அது எவால்வ் ஆகிட்டுருக்கு. அதனால் இதை அரசியலாக்கி இப்போ லேட்டஸ்ட்டாக வீடியோ போடுற அந்த பொடி பசங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மூடிட்டு வீடியோ போட்டோமா சம்பாதிச்சோமா அப்படின்னு இல்லாமல் இதோடு நிறுத்திக்கோங்க. இந்த விற்கப்படும் கண்ணீர், விற்கப்படும் சொமநீர், எடுத்துக்கூடி இளநீர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து நிஜமாகவே ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது. அதற்கு நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திறமை எங்கிருந்தாலும் இல்லை
எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். தமிழனாக இருந்தானா எங்கே இருந்தாலும் அவன் தமிழன் தான் அப்படிங்கிறதை நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசுகிறேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு திறமை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எங்கேனாலும் வளரலாம். தமிழில் தான் இருக்கணும், பெங்களூரில் இருக்கணும் பெங்களூரில் தான் இருக்கணும், இலங்கையில் இருக்க இலங்கையில் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இங்கே எங்கே இருந்தாலும் சரி உன்னுடைய திறமையில் நீ நிச்சயம் பண்ண முடியுமா, உனக்கான ஒரு நாடாக எல்லாம் நீ இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் பல நேரங்களில் உண்மை கசக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில் உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் எஸ்கே கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் இலங்கை தான், யாழ்ப்பாணம் தான். அந்த பையனுக்கு அவ்வளோ கஷ்டம் நடந்துச்சு. ஒருத்தனாச்சு குரல் கொடுத்தானா, இந்த பேசுகிறவங்களே சொல்கிறான், இலங்கையிலேருந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ பேசுகிறவங்களையும் ஒருத்தனோட குரல் கொடுக்கல. ஏன்னா அவன் கீழ் ஜாதியிலேருந்து வந்தவன், அவனுக்கு எதுக்கு நான் குரல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ பாருங்கள், அவன் யூரோப்பில் போய் ஒரு வீடியோ போடுறான், ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சப்ஸ்கிரைபர் கொடுத்தவங்க கூட சேர்ந்து போய் ஃபேமிலியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறான். புருஷன் இல்லாமல் எதுக்கு வீட்டுக்கு போகிறேன், கள்ளக்காதலா உனக்கு அப்படின்ற மாதிரி போட்டு அந்த 2 வீடியோ டெலிட் பண்ணிட்டான் அந்த பையன். இந்த மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அங்கேயே அவன் பொழப்பு நடத்த முடியாது, எதுவும் பேச முடியாது. அவன் என்ன போய் நார்மலாக விளாக் பண்ணுற மாதிரி பண்ணுறான். அது கூட எங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறானுங்க, ஐயோ அதெல்லாம் நீ முடியாது, நீ யூரோப்லேருந்து காலி பண்ணு, நீ இலங்கை இருக்கக்கூடாது, எங்கே இருக்கணும், கடைசி எங்கே இருக்கணும், அவன் வந்த வேலை என்ன பார்த்துட்டு இருந்தான், கீழ் ஜாதியில் என்ன பார்த்துட்டு இருந்தான் வேலை, அதை தான் அவன் பார்க்கணும். மேலே ஏறி அவன் வந்துடக்கூடாது. அதற்கு நாங்கள் என்ன பண்ண மாதிரி பண்ணுவோம். இப்போ வீடியோ தூக்க வைப்போம், நாளைக்கு யூரோப்லேருந்து அவனை விரட்டி விடுவோம், ஸ்ரீலங்கா போனான்னா பிச்சை எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. இது எங்கேயுமே ஓப்பனாக சொல்கிறேன், இப்படி இருந்தால் உங்களுக்கும் அது கர்மா கூடிய விரைவில் ஒரு வினையை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நீ வாழு, அப்புறம் வாழையே விடு அப்படின்றது தான் பாயிண்ட். இது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நான் மட்டும் சொல்லலை, நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி விஞ்சுவதில் தான் இருக்க வேண்டும் ஒருத்தனுடைய பெருமை. நான் இப்படி அப்படின்னு என்னை வீழ்த்துவதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் ரீசெண்டாக ஒரு இதில் சொல்லியிருந்தார். அதான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இவனோட நான் எப்படி பக்காவாக இருக்கணும், எப்படி நான் அவனை முந்துறது அப்படின்னு பார்க்கணுமே தவிர, என்னை அடித்து போட்டு மிதித்து நான் முன்னாடி போகணும்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ உருப்பட மாட்டேன், உனக்கு பின்னாடி வரும் சந்ததியிலும் உருப்படாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கண்டிப்பாக முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கும். அது வரைக்கும்